Hi friends, welcome back to Ready for Exam YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசனிங்ல வாட்டர் இமேஜஸ்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வாட்டர் இமேஜஸ்ல இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு क्वेश्चंस கேட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இத நம்ம எப்படி ஈஸியா டிரா பண்ணலாம் அப்படிங்கறதையும் ஒவ்வொண்ணா பார்க்கலாம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இமேஜஸ் வெச்சு வாட்டர் இமேஜ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ வரும். அதுல ஆல்பபெட் அண்ட் நம்பர்ஸ் வெச்சு வாட்டர் இமேஜஸ் क्वेश्चंस எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, இப்போ தெளிவா புரிஞ்சுக்கணும். வாட்டர் இமேஜ்னா கொடுத்திருக்கிற இமேஜ் உடைய கீழே மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வாட்டர் இமேஜஸ் டிரா பண்ண போறோம். ஆனா மிரர் இமேஜ் அப்படி கிடையாது. மிரர் இமேஜ் எந்த சைடு வேணா கேட்கலாம். 4 சைட்ஸ்ல ரைட் சைட்ல கேட்கலாம், லெஃப்ட் சைடு. இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதனுடைய ரைட் சைட்லயும் மிரர் இருக்கலாம், லெஃப்ட் சைட்லயும் மிரர் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம், மேலேயும் இருக்கலாம். ஆனா வாட்டர் இமேஜஸ் கீழே மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதனுடைய வாட்டர் இமேஜ் எப்படி வரையணும்னா, ஒரு வாட்டர் இமேஜ் உடைய ரூல்ஸ் என்னன்னா, எந்த இமேஜ் பக்கத்துல அந்த வாட்டர் சர்ஃபேஸுக்கு பக்கத்துல இருக்கோ அதுதான் அதனுடைய இமேஜஸ் பக்கத்துல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பிளாக் சர்ஃபேஸ் தான் இந்த வாட்டர் ரீஜனுக்கு பக்கத்துல இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1ல பக்கத்துல இருக்கு, ஆப்ஷன் 4லயும் பக்கத்துல இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா வேற சைடுல இருக்கு. அப்போ இது ரெண்டும் வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாட் அந்த டார்க் ரீஜனுக்கு பக்கத்துல ஒட்டியே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பாக்ஸ் போட்டதெல்லாம் இருக்கு. அப்போ இதுவும் வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் 1. புரிஞ்சா? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. இப்போ இந்த இடத்துல வாட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் சர்ஃபேஸுக்கு தூரமா இருக்கு. அப்போ நமக்கு இப்படிதான் இருக்கும், வாட்டர் சர்ஃபேஸ்க்கு தூரமா இந்த இடத்துல. அதாவது இது பிளஸ், பட் இது தூரமா இருக்கு, பட் இது இன்ட்டு. இது வராது, இதுவும் வராது. நெக்ஸ்ட் இது ரெண்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்ப அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பிளாக் ரீஜன், அப்புறம் பிளெயின், அப்புறம் லைன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் எது வரணும், பிளாக் ரீஜன் வரணும். பிளாக் ரீஜன் எதுல இருக்குதா, இதுல இருக்கு. அப்போ ஆப்ஷன் 4. புரிஞ்சா? பொறுமையா இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் சர்ஃபேஸ் இருக்கா. இந்த சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல பிளெயின் சர்ஃபேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தான் டார்க் இருக்கு. அப்போ நமக்கு வாட்டர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், பிளெயின், நெக்ஸ்ட் டார்க் வரணும். புரிஞ்சா? இது மாதிரி ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் பிளெயின், நெக்ஸ்ட் டார்க். பாருங்க, இது 3லயுமே இருக்கு. அப்போ இது வராது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டார்க் அப்புறம் பிளெயின் வரணும். டார்க் பிளெயின், டார்க் பிளெயின், டார்க் பிளெயின். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற ஸ்கொயர் கீழே நம்ம வாட்டர் இமேஜ்ல வரையும் போது எப்படி வரையணும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிளெயின் இருக்கு, அப்புறம் தான் டார்க் இருக்கு. அப்போ பிளெயின், இந்த இடத்துல டார்க் வரணும். புரிஞ்சா? இது மாதிரி எங்க இருக்கு இமேஜ், இது பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப இதுவும் வராது, இதுவும் ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப இதுவும் வராது. இது மட்டும் தான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. இதுல பக்கத்துல சர்க்கிள் இருக்கு. அப்போ நமக்கு பக்கத்துல சர்க்கிள் இருக்கிற ஆப்ஷன் இந்த ரெண்டு மட்டும் தான். அப்போ தேர்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ் சர்ஃபேஸுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நமக்கு வாட்டர் இமேஜஸ்ல அது எப்படி இருக்கும்னா அதுக்கு ஆப்போசிட்டா இது மாதிரி இருக்கும். அப்போ எங்க இருக்கு, ஆப்ஷன் 2. ரொம்பவும் சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, ட்ரையாங்கிளை பார்த்தாலே போட்டுடலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேஸும் இந்த வாட்டர் சர்ஃபேஸும் ஒரே ஈவனா இருக்கா. அப்போ நமக்கு இந்த வாட்டர் இமேஜ் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இது மாதிரி ட்ரையாங்கிள் எங்க இருக்கு, இது ஆப்போசிட்ல இருக்கு. இது சம்பந்தமே இல்லை. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, இந்த பிளாக் ரீஜன் 3 பிளைன் 1 பிளாக். அப்போ நமக்கு எப்படி வரணும்னா, இந்த இடத்துல நம்ம வரையும் போது எப்படி வரைவோம்னா, இங்க டார்க் இருக்கா. அப்போ இதுக்கு அதே ஆப்போசிட்ல நம்ம வரைய போறோம். இது மாதிரி எங்க இருக்கு, ஆப்ஷன் 3. இதுலயும் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் 6th क्वेश्चन பாருங்க. இந்த இடத்துல வாட்டர் சர்ஃபேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வரணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஸ்கொயர் வருதா, ஸ்கொயர் வரக்கூடிய ஒரு 2 ஆப்ஷன் 1 and 3ல மட்டும்தான் இருக்கு. அப்போ 2 and 4 வராது. நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, இந்த கர்வ் மாதிரி யூ ஷேப்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும், யூக்கு ஆப்போசிட்டா
இது மாதிரி 2 ஷேப் வரணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க 3 இருக்கு, ஆனா இங்க 2 தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது தெளிவா கவனிங்க. இந்த இடத்துல வாட்டர் சர்ஃபேஸ், இப்போ உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கு. அப்ப நம்ம வாட்டர் இமேஜ் நமக்கு இப்படிதான் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எங்கெங்க இருக்குன்னா ஒன்னு 2ஆ இருக்கலாம், இல்லைன்னா 3ஆ இருக்கலாம். நல்லா தெளிவா கவனிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 2 and 3. 2 and 3ல வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இந்த ஸ்ட்ரைப், இந்த லைன்ஸ் வந்து சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப இந்த 2 இமேஜஸ்ல எது வந்து பக்கத்துல இருக்கு? 2. அப்ப 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வராது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 8th क्वेश्चन பாருங்க. இது எந்த மாதிரி வரும் வாட்டர் இமேஜஸ்? இப்போ இங்க மேல இருக்கிற லைன் இப்படி இருக்குன்னா நம்மளுடைய வாட்டர் இமேஜஸ்ல வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வரணும். இது மாதிரி இருக்கக்கூடிய லைன் வந்து only 4. ஓகேவா? புரிஞ்சா? மற்ற எல்லாத்துலயும் பாருங்க சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த 9th क्वेश्चन உங்களுக்கான ஹோம்வொர்க். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இது சால்வ் பண்ணி என்ன ஆன்சருங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 10th क्वेश्चन நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதில் நீங்க ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஆல்பபெட் அண்ட் நம்பர்ஸ் வச்சு எப்படி வாட்டர் இமேஜஸ் கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.